பாருங்கள், இந்த 3 நாட்டையும் போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி மேலே 3 நாட்டு வச்சு ஒரு ரோ, கீழே 3 ரோ, 3 ஒயரை வச்சு ஒரு ரோ போட்டு வந்து உங்கள்கிட்ட இப்போ 3 ரோ பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்து எந்த சைடு பின்ன போகிறோமோ அதுக்கு நாட்டோட ஒயர் அளவுக்கு விட்டுட்டு, இந்த அளவுக்கு இப்படி இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம இதில் நம்ம நாட் போடணும். இதேமாரி நாட் போடணும். இந்த 3 நாட்டையும் போட்டுட்டு அந்த சைடு அந்த ஒயரை விட வேண்டியது தான். இதேமாரி 4 சைடும் போட்டு விட்டுட்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நம்ம 3 நாட் போட்டோம் ஒரு சைடு. இந்த நம்ம எங்கே இப்போ லாஸ்ட்டாக பின்ன அளவுக்கு எடுத்து இந்த ஒயரை கட் பண்ணிடணும். இதேமாதிரி 4 சைடும் நம்ம இப்போ இந்த சைடு இந்த அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த 3 நாட்டு பின்னிட்டு இந்த கடைசி ஒயர் அளவு விடணும். இந்த 3 நாட்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு 4 பக்கமும் ஒயரும் இதேமாரி விட்டுட்டு பின்னிட்டு வந்திருக்கேன். இனிமேல் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி போட வேண்டியது தான். அது இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு 2-3 நாட்டுக்கு ஒயர் சொருகிற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு இந்த நாட்டில் போடுறோம். இப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டு 3 நாட்டும் போட்டுட்டதுக்கப்புறம் இந்த ஒயிட்லேயும் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வர வேண்டியது தான். ஒரு இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயிட்லேயும் போடணும். இது கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் வளைச்சி விட்டு போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இதேமாதிரி எல்லா சுற்றியும் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்து இங்கே முடிகிற இடத்துல வந்து இப்படி சுற்றி போட்டு இங்கே வந்து லேடர் நாட் போட்டுடணும். போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை இந்த 2 நாட்டுக்குள்ளேயும் சொருவி விட்டுறணும். நான் இந்த ரோ முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ சுற்றி போட்டுட்டு வந்துட்டு லேடர் நாட்டும் போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை எடுத்து நம்ம நார்மலாக போடுவோம்ல அதேமாரி சுற்றி போட்டுட்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ உயரம் போட்டுட்டு வந்து சொருகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை நான் பின்னிட்டு வந்துட்டேன். இது 8 ரோ, எனக்கு இந்த உயரம் போதுங்கிறதுனால நான் 8 ரோ 9 ரோ போட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் உயரம் வேணும்னா இன்னும் 1 ரோ 2 ரோ போட்டுக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை உள் சைடாக சொருவணும். கொஞ்சம் சொருவ கஷ்டமாக தான் இருக்குது, சின்னதாக இருக்குல்ல. இதேமாரி ஒவ்வொரு நாட்டுக்கும் சொருவணும். இப்போ இந்த எல்லா ஒயரையும் நான் சொருவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். எல்லா ஒயரையும் சொருகியாச்சு. இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஏணிப்படி முடிச்சு. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அது ஒயரம் இன்னும் வச்சுக்கலாம். ஒயர் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிவிட்டு இன்னும் உயரமாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இது அகலமும் கீழேயும் இன்னொரு ஒயர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் பின்னிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்றைக்கி நாம் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம்.